ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சிம்பிளான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. அப்புறம் பார்த்தீங்கன்னா, என்னோட கிச்சன்ல எனக்கு பிடிச்ச மாதிரி சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்கேன். அதை தான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பார்த்திங்கன்னா நம்ம வந்து குக்கரில் தான் பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட்டு வந்து குக்கரில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, இது மூணையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுடலாம். கொஞ்சமாக நேரம் மாறினா மட்டும் போதும். நல்லா வதங்கட்டுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு தக்காளி வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்துருக்கேன். ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்திங்கன்னா போதும். இது ஒரு பச்சை வாசனை போகட்டும். நான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி செய்ய போகிற சாப்பாடு பார்த்திங்கன்னா ஹெல்த்தியான சாப்பாடு. தட்டைப்பயிறு வந்து நைட்டே வந்து ஊற வச்சிட்டேன். நான் செய்கிறது வந்து 2 பேர் 3 பேர் சாப்பிட்ற மாதிரி. நீங்கள் வந்து உங்கள் வீட்டு ஆள்களுக்கு தகுந்த மாதிரி வந்து பயிரும் அரிசி வந்து ஊற வச்சுக்கோங்க. நைட்டே ஊற வச்சுட்டு காலையில் அரிசி ஊற வச்சுட்டு 2 சம அளவில், இப்போ 1 டம்ளர் அரிசி போடுறீங்கன்னா 3/4 டம்ளர் வந்து பருப்பு போட்டுக்கோங்க. தண்ணி வந்து எப்பவும் வைக்கிறத விட ஒரு 1/2 டம்ளர் வந்து எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. அரிசி போட்டதுக்கப்புறமா நான் வந்து 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கிறேன். கொஞ்சமாக தட்டைப்பயிறுக்காக ஒரு 1/4 டம்ளர் வந்து சேர்த்து ஊற்றிருக்கேன். தேவையான அளவு உப்பு போட்டு, மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா நம்ம ரெகுலராக சாம்பாருக்கு யூஸ் பண்ணுவோம் பார்த்திங்கன்னா அந்த மிளகாத்தூள் தான். அது போட்டுட்டு உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து குக்கரில் மூடி போட்டு மூடி வச்சு எப்போவும் 3 விசில், நான் வந்து 3 விசில் விடுவேன். நீங்கள் 1 விசில் 2 விசில் அந்த மாதிரி விட்டு எடுத்துட்டிங்க அப்படின்னா சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா பொழுன்னு சூப்பராக இருக்கும். ஹிட்ஸுக்கு வந்து மதியானத்துக்கு லஞ்சுக்கெலாம் கொடுத்து விட்றதுக்கு ரொம்ப ஈஸியான சிம்பிளான ரெசிபி இது. சைடு பை சைடு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இன்றைக்கி வந்து முட்டை ஆம்லேட் போடலை, முட்டை பொரியல் பண்ணிடலான்னு சொல்லி தான் நான் முட்டை பொரியல் பண்ணிகிட்ருக்கேன். இந்த சாப்பாடுக்கு சைடிஷ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உருளைக்கிழங்கு வறுவல், ஊறுகாய், அப்பளம், முட்டை, வேறு எந்த மாதிரி எது செஞ்சு சுருக்குன்னு சாப்பிட்டிங்கனாலும் சாப்பாட்டுக்கு வந்து சூப்பராக இருக்கும். நல்லா பொரியல் ஆனதுக்கப்புறமா லைட்டாக நான் வந்து மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பார்க்குற எல்லாருமே நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒவ்வொரு வீடியோவும் பயங்கர எஃபர்ட் போட்டு தான் நான் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கேன். வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது நிறை குறைகள் இருந்தால் சொல்லுங்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளான கிச்சனுக்கு வந்து ஆர்கனைசேஷன் பண்ணுறதுக்கு தான் நான் வந்து ஒரு சின்ன ஸ்டாண்ட் வாங்கியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சமையல் கட்டில் வந்து நம்ம அடுப்பு வச்சுருக்கோம் பார்த்திங்களா, கேஸ் ஸ்டவ், அந்த இடத்துல வந்து செட் பண்ணுறதுக்காக. காசு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான். நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். இந்த ஸ்டாண்ட் வந்து ஒரு 220 இல்லைனா 200 சம்திங் அந்த ரேஞ்ச் தான் இருக்கும். இது கீழே வந்து மாட்டிக்கிறதுக்காக வந்து ஒரு 4 கிளிப்பு கொடுத்துருக்காங்க. 1 எக்ஸ்ட்ராவே கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து மாட்டி எடுத்து வச்சுக்கலாம். இது எப்படி அரேஞ்ச் பண்ணுறதுன்னு நான் வந்து சொல்லித்தரேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய வீடியோவை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு வந்து தெரியும். நான் வந்து இட்லி பாத்திரத்தில் தான் வந்து குழம்பு வச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. எங்களுக்கு அந்தளவுக்கு ஒரு பாத்திரம் வேணும்னு சொல்லி தான் நான் குழம்பு வைக்கிறதுக்காக இந்த குழம்பு குண்டா வந்து நான் வாங்கினேன். இது வந்து பார்த்திங்கன்னா மேலே பிளாஸ்டிக் மூடி, பிளாஸ்டிக் கைப்பிடி, ஸ்டீல் மூடி கொடுத்துருக்காங்க. ஒரு உட்டன் ஸ்பூன் வந்து கொடுத்துருக்காங்க, கரண்டி. இது வந்து பார்த்திங்கன்னா 2 சைடு பிடிக்கிறதுக்கு வந்து பிளாஸ்டிக் கைப்பிடி கொடுத்துருக்குறாங்க. நல்லா பாத்திரம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெயிட்டாக இருக்குது. நம்ம யூஸ் பண்ணுறதுக்கும் சூப்பராக இருக்கும். இதை வந்து நான் நாளைக்கு தான் யூஸ் பண்ண போகிறேன். குவாலிட்டி வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கு. நான் வாங்கியிருக்க இந்த 2 பொருளோட லிங்க்கும் வேணும் அப்படின்னா லிங்க்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் லிங்க் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். வாங்க கிச்சனில் வந்து இது எப்படி ரெடி பண்ணலான்னு சொல்லி பார்த்துடலாம். அந்த இடத்துல தான் நான் வந்து செட் பண்ண போகிறேன். இந்த இட்லி பாத்திரத்துக்கு பதிலாக தான் அந்த பாத்திரம் வந்து வாங்கியிருக்கேன். ஃபஸ்ட்டு இதை எல்லாத்தையும் நம்ம வந்து கிளியர் பண்ணி எடுத்துக்கலாம்.
ஸ்டவ்வை ஃபஸ்ட்டு ஆஃப் பண்ணிடுறேன். ஏன்னா அதெல்லாம் நகர்த்தணும் வைக்கணும், அதனால் இந்த ஏரியா ஃபுல்லாக க்ளீன் பண்ணால் தான் நம்ம வந்து இதை வைக்க முடியும். நான் வந்து குட்டி குட்டி பவுல் மாதிரி ஒரு ரவுண்டாக ஒரு மசாலா பாக்ஸில் வச்சுருப்பேன். அந்த ரவுண்டாக ஒரு ரேக் வரும், அது வாங்கி 1 இயர் ஆகுது. அந்த ரேக் வந்து நான் யூஸ் பண்ணாமையே இருக்கிறேன். அதை வந்து அந்த இடத்துல செட் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஆனால் நான் வச்சுருக்க திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு அதை வந்து அந்த இடத்துல செட் பண்ண முடியல. இந்த ரேக் வந்து வச்சோம் அப்படின்னா அதை அந்த இடத்துல செட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணினேன். ஃபஸ்ட்டு செட் பண்ணியிருக்கேன், பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த ஆயில் கேனை தான் நான் வந்து அடுத்து மாற்றணும். ஒவ்வொன்றா தானே வாங்க முடியும். இது வந்து ஊற்றும் போது வடிஞ்சு கீழே வந்து எண்ணெய் வடிய ஆரம்பிச்சிருது. இதில் இருக்கிற மைனஸ் பாயிண்ட்டு அந்த இடம்லாம் எண்ணெயாக மாறிடுது. அடுத்து வந்து நான் எண்ணெய் கேன் வந்து ஆர்டர் பண்ணி வாங்குவேன், அதையும் ஷேர் பண்ணுறேன். எங்கள் வீட்டில் புளி பார்த்திங்கன்னா இவ்வளோ தான். அதிகமாக வந்து புளி வந்து சேர்த்த மாட்டோம். ஸ்பூன் ரேக்லாம் நான் அந்த டம்ளர்லேயே போட்டு வச்சுட்டு ரொம்ப சிம்பிள் தான். நமக்கு இருக்கிற கிச்சனை வந்து நம்ம நீட்டாக மெயின்டைன் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம காலையில் பொண்ணுங்க எந்திரிச்சு வந்தால் முடிக்கிறது வந்து கிச்சனில் தான். ஸோ நம்ம அந்த வேலை செய்கிற இடத்த வந்து பாசிட்டிவாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து எப்போவுமே பாசிட்டிவ் மைண்ட் இருக்கும். வேலை செய்கிறதுக்கு டென்ஷன் ஆகாது, பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும். வீடியோ பார்க்குற உங்களுக்கும் வந்து ஒரு நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நான் அந்த இடத்தெல்லாம் வந்து கிளியர் பண்ணி எடுத்து விட்றேன். நான் எப்போவுமே அப்பப்போ வேலை செஞ்சுட்டு கையோடு தொடச்சி விட்ருவேன். டீப் க்ளீன்லாம் பார்த்திங்கன்னா வாரத்தில் ஒரு தடவை அந்த மாதிரி பண்ணி வச்சுருவேன். எனக்கு இப்போ டைம் தான் சொல்ல முடியாது, எனக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் வந்து நான் கிச்சனை வந்து க்ளீன் பண்ணி விட்றேன். நான் மோஸ்ட்லி இருக்கிற இடம் பூரா கிச்சன் தான். எப்போ வேணாலும் சமைப்பேன். நான் காலையில் சமைப்பேன், ஒரு நாளைக்கு மத்தியானம் சாப்பாடு வைக்கணும், மத்தியானம் போய் சமைப்பேன். சாயந்தரம் ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணுவேன், நைட்டு சமைச்சிட்ருப்பேன். இப்போ வந்து இந்த ஸ்டாண்டை வந்து ஃபிட் பண்ணிடலாம். அது ஏற்கனவே அப்படி தான் இருக்குது. இந்த 4 பட்டனை மட்டும் நம்ம அதில் வந்து ஃபிட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த ரேக்கை வந்து இந்த கார்னரில் தான் அந்த ரவுண்ட் பாக்ஸ் வைக்கலான்னு நினச்சேன். ஃபஸ்ட்டு வந்து ஐடியா பண்ணி பார்ப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அத்தை வந்து எனக்கு சாம்பார் தூள் அரைச்சி கொடுத்தாங்க. அது வந்து காரம்லாம் பயங்கரமாக இருக்கும். 1 டீஸ்பூன் போட்டாலே போதும். சமையலில் பார்த்துருப்பீங்க, நான் 1 ஸ்பூனுக்கு மேலே போட மாட்டேன். அடுத்து வந்து இதில் நம்ம எல்லாமே ரெகுலராக யூஸ் பண்ணுறது. சர்க்கரை வச்சுட்டேன், சீனி, உப்பு ஜாடி வந்து இங்கேயே வச்சுக்கலான்னு சொல்லி ஐடியா பண்ணிட்டேன். நெய் வந்து அங்கே கீழே ரேக்கில் வச்சிடலான்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிட்டேன். ஏன்னா நம்ம வந்து அப்பப்போ தான் நெய் எடுப்பேன், நான் ரொம்ப யூஸ் பண்ண மாட்டேன். இந்த ஆயில் கேனை வந்து ஆர்டர் போட்டு வரந்தாட்டி இது இங்கே இருக்கட்டும்னு சொல்லி ஃபிட் பண்ணுறேன். செட் ஆகுதான்னு பார்ப்போம், இல்லைன்னா வேறு இடம் மாற்றி வைப்போம். இந்த ஆயில் வந்து வடிகிறதுனால எதுக்கு கீழேயே வச்சுக்கலான்னு சொல்லி நினைக்கிறேன். புளி வந்து அந்த லாஸ்ட்டில் வச்சாச்சு. இது இப்படி கீழே இருந்துச்சுன்னா நம்ம தூக்கி ஊற்றும்போது சிந்தினா கூட வந்து நம்ம வந்து தொடச்சிக்கலாம். அதனால் இந்த இடத்துல இருக்கட்டும். இது இப்போ வந்து இது இந்த சைடு நகர்த்திட்டேன். நான் வந்து அந்த ரவுண்ட் மசாலா பாக்ஸ் வச்சுருக்கேன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா, அதைத்தான் வந்து அந்த கார்னரில் வைக்கலான்னு சொல்லி ஐடியா பண்ணியிருக்கேன். ஆனால் கீழே இருக்கிறதுக்கெலாம் நான் ஒன்றும் பொருள் வந்து ஃபில் பண்ணலை. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெகுலராக கறி மசாலா, மல்லித்தூள், மிளகாத்தூள் எல்லாமே இருக்குது, ஃபிட் பண்ணியிருக்கேன். இந்த ஐடியா பண்ணி தான் வச்சேன். ஓகே, பரவாயில்ல, சூப்பராக செட் ஆயிடுச்சு. அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு, உளுந்து எல்லாமே பின்னாடி ரேக்கில் வச்சுருக்கேன். இங்கே வந்து நாட்டு சக்கரை வச்சிடுறேன். அவ்வளோதான், என்னோடய கிச்சன் ஆர்கனைசேஷன் வந்து முடிஞ்சு. இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். ஓகே, பாய்.